நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இன்னைக்கு இந்த வாரம் நாம ஒரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போறோம். பொதுவாகவே ஒரு திரையரங்கத்துக்கு போய் அப்படி புதுசா ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு படத்தை பார்க்கும்போது அது மனசுக்கு ஒரு அலாதியான ஒரு உணர்வை கொடுக்கும். அதுவும் ஒரு கமர்ஷியல் படத்தை அப்படியே திரையரங்கம் முழுக்க மக்களால் நிரம்பி இருக்கும் பொழுது அப்படியே ரசித்து பார்க்குற அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சந்தோஷமான கூடுதல் ஒரு மகிழ்வான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அந்த கூட்டமும் குடும்பங்களால் நிரம்பிய ஒரு கூட்டமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், சொல்லவே வேணாம், ஒரு அற்புதமான உணர்வு படம் பார்க்குற எல்லாருக்கும் கிடைக்கும். அப்படியான ஒரு படத்தை பற்றி தான் இந்த வாரம் நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம். அது என்ன படம்ன்றதை பார்த்துருப்பீங்க, தலைவன் தலைவி. தலைவன் தலைவி படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அது எங்கெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு, எங்கெல்லாம் கொஞ்சம் சறுக்கிடுச்சு, அதில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், அடடே இந்த விஷயத்தை இன்னும் பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணிட்டாங்களே அப்படின்னு பிரமிக்கிற விஷயங்கள் என்ன, இப்படி பல விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தலைவன் தலைவி இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி, புதுசாக திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் தொடக்கத்தில் ஒரு பெரிய காதல் இருக்கும். அவங்களுக்குள்ள பிரச்சனையே வராது, ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. ஆனால் நாட்கள் ஆக ஆக அந்த அந்யோன்யம் குறைஞ்சி, அந்த காதல் கொஞ்சம் குறைஞ்சி, 2 பேருக்கு இடையில் சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும், மனஸ்தாபங்கள் வரும், சில நேரங்களில் குட்டி குட்டி பிரிவுகள் கூட வரும். அதை தாண்டி அவங்க தலையில் ஏறுற அந்த பொறுப்புகள், சுமைகள், பொருளாதார நெருக்கடிகள், உறவினர்கள் அது சொல்லி இதை சொல்லி அப்படி இப்படின்னு சில நேரங்களில் அந்த சண்டைகள் ரொம்ப பெரிய சண்டையாக கூட மாறிடும். அந்த சண்டை இருவருக்கும் இடையே ஒரு பெரிய பிரிவை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எத்தனை பிரிவுகள் வந்தாலும் தங்கள் மனசுக்குள்ள அதீதமான அழுத்தமான காதல் இருந்தால் கணவன் மனைவி இருவரும் எத்தனை முறை பிரிந்தாலும் மீண்டும் மீண்டும் சேர்ந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. படத்தினுடைய முதல் ப்ளஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய நாயகி தலைவி நித்யா மேனன் அவர்கள் தான். அப்பா என்ன ஒரு நடிப்பு! ரொம்ப அச்சு அசலாக ஒரு கிராமத்து பெண்மணியை, தன் கணவனின் மீது அதீத அன்பு கொண்டு இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் மனைவியை ரொம்ப சூப்பராக நம்ம கண்ணு முன்னாடி காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. பொதுவாக நம்மளுடைய திரையரங்குகளில் நம்ம படத்தை பார்க்கும் பொழுது நாயகன் வரும் பொழுதும், அவர் வசனம் பேசும் பொழுதும், அவர் சில விஷயங்களை செய்யும் பொழுதும் ஒரு பெரிய கைத்தட்டல் இருக்கும். அது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இவங்க தான் இந்த கதைக்கு ரொம்ப பர்ஃபெக்டான சாய்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் ரொம்ப துல்லியமாக புரிஞ்சிக்க முடியுது. தான் பேசுகிற வசனங்களின் மூலமாக இருக்கட்டும், கண் அசைவுகளின் மூலமாக இருக்கட்டும், நடிக்கிற எல்லா காட்சிகளிலும் கைத்தட்டல்கள் மாத்திரம் அல்லாமல் நம்மளை இன்ச்சாக ரசிக்க வச்ச விதத்தில் நித்யா மேனன் இந்த படத்தினுடைய முதல் ப்ளஸ் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் தலைவன் விஜய் சேதுபதி அவர்கள் தான். விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த ஃபிலிம் கரியரை நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. திடீர்னு ஒரு யங் ஹீரோவாக நடிப்பார், டக்குன்னு ஒரு வயதானவராக நடிப்பார், திடீர்னு ஒரு படத்தினுடைய வில்லனாக நடிப்பார், டக்குன்னு பார்த்தா ஒரு மிடில் ஏஜ் குடும்பஸ்தனாக நடிப்பார். அவரை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது, அவரோட ஃபிலிம் கரியர் அப்படி. ஆனாலும் இந்த படத்தில் அவர் ஏற்றிருக்கிற அந்த கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அது நமக்கு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால் ஒரு முரட்டுத்தனமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுற ஒரு விஜய் சேதுபதியை நம்ம அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, அந்த விஜய் சேதுபதியை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். சொல்லப்போனால் இந்த படத்தில் நமக்கு ஒரு விண்டேஜ் விஜய் சேதுபதியே கிடச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தன் காதலியின் மீது, தன் மனைவியின் மீது ஒரு முரட்டுத்தனமான அந்த அன்பை காட்டுற அந்த கதாபாத்திரம் அவருக்கு இருக்கு இல்லையா, ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்கிறாரு. அந்த வகையில் இந்த படத்தினுடைய கதை அவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்தி போயிருக்குன்னு தான் சொல்லணும். அதனால் அவர் இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ்ஸாக இந்த படத்தை மக்கள் மனசில் ஒரு படி மேலே அப்படியே தூக்கி நிறுத்துறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா, டைரக்டர் பாண்டியராஜ் சார் தான். பாண்டியராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களை கையாளுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக சூப்பராக பண்ணிட்டு போயிடுவார். அதற்கு நிறைய படங்கள் உதாரணம் இருக்குது, அவருடைய முந்தைய படங்கள். இந்த படமும் ஒரு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை ரொம்ப நகைச்சுவையோட, ரொம்ப உணர்வு ரீதியாக டீல் பண்ணுறதுனால இந்த படம் அவருக்கு ரொம்ப ஈஸியாக பக்காவாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த படமும் குடும்பம் சார்ந்த உணர்வுகளை, குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுனால இந்த படத்தை ரொம்ப அழகாக அவர் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார்.
இந்த படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்காங்க, அதற்காக நிறைய பேரை காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அப்படி காஸ்டிங் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக மாத்திரம் இல்லாமல் எல்லாருக்கும் பர்ஃபெக்டான சீன்ஸை கிரியேட் பண்ணி அவங்கள எல்லாரையுமே என்கேஜ் பண்ணி படத்தில் ஒன்ற வைக்கிறார். அந்த வகையில் ஒரு இயக்குனராக பாண்டியராஜ் சார் இந்த படத்தில் வெற்றி அடைந்திருக்கிறார். அவர் அடுத்த ப்ளஸ்ஸாக மாறி இந்த படத்தை மக்கள் மனசில் ஒரு படி மேலே ஏற்றுறார் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் நடிகை தீபா. தீபா அவர்களை நம்ம ஸ்டார்டிங்கில் ரொம்ப எமோஷன்ஸை கேரி பண்ணுற ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருக்கோம். அதன் பிறகு டாக்டர் மாதிரியான படங்களில் ஃபன் பண்ணுற ஒரு நல்ல நகைச்சுவை நடிகையாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டும் சேர்த்து ஒரு லேயரில் ஒரு மீட்டரில் கொடுக்கணும். அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இவங்க வர சில பல காட்சிகள் நமக்கு பெரிய சிரிப்பை கொடுக்குது, அதே நேரத்தில் சில காட்சிகள் இவங்க மேலே நமக்கு கோபத்தை கொடுக்குது. இது ரெண்டத்தையும் கலந்து ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இந்த படத்தில் தான் ஒரு சிறந்த நடிகை அப்படிங்கிறத திரும்பவும் ப்ரூவ் பண்ணி நடிப்பில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆக தன்னுடைய சிறப்பான நடிப்பின் மூலமாக ரசிகர்களை கவர்ந்த விதத்தில் தீபா இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான ப்ளஸ்ஸாக மாறி இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் நடிகர் யோகி பாபு அவர்கள் தான். படத்தை துவங்குறதே அவர் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தேட்டரில் உட்கார்ந்துருக்கிற ஆடியன்ஸை ஒரு ஃபன் மூடுக்கு செட் பண்ணி படத்துக்கு அடுத்த காட்சிகளுக்கு நகர்த்துகிற அந்த பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. ரொம்ப அதை சரியாக சிறப்பாக செஞ்சுருக்கார். அவர் வர எல்லா காட்சிகள்லையுமே நம்மளால் மனசு விட்டு சிரிச்சிட முடியுது. படத்தினுடைய முதல் காட்சியில் எப்படி படத்துக்கு ஒரு ஃபன் கியர் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சாரோ அதே மூடோட அதே மைண்ட் செட்டோட படத்தினுடைய கடைசி காட்சியில் அவர் பேசுகிற வசனத்துக்கு மக்கள் எல்லாரும் எழுந்து நின்று சிரித்து கைத்தறிட்டு போகிறாங்க. ஸோ படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து படத்தினுடைய லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் படம் முழுக்க நிறைந்திருந்து ரொம்ப சட்டிலாகவே பேசி அதே நேரத்தில் எல்லா வசனங்கள்லையும் கைத்தட்டுகளையும் மக்களை சிரிக்க வைத்த விதத்திலையும் யோகி பாபு இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான ப்ளஸ்ஸாக மாறி நிற்கிறார். தலைவன் தலைவி படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்த்தோம். பொதுவாக ஒரு கமர்ஷியல் படத்தை தியேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே அந்த படத்தில் இருக்கிற சில லாஜிக் பிரச்சனைகளை எல்லாம் நம்ம பெருசாக கண்டுக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையோடு தான் நம்ம தியேட்டருக்கே போவோம். ஆனாலும் லாஜிக் பிரச்சனைகளை எல்லாம் கடந்து அந்த படத்தில் வேறு சில விஷயங்கள் நம்மளை கொஞ்சம் நெருடலுக்கு உட்படுத்திச்சு அப்படின்னா அந்த நெருடலுக்கு உட்படுத்தின விஷயங்கள் எல்லாமே மைனஸாக தான் நமக்கு தோணும். அது சில நேரங்களில் அந்த படத்தின் மீது நமக்கு ஒரு கசப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அந்த வகையில் இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தலைவன் தலைவி படத்தில் இருக்கிற மைனஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். படத்தினுடைய மைனஸ் என்ன அப்படின்னா முதல் மைனஸ் படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே தான். படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணது இயக்குனர் பாண்டியராஜ் தான். ஆனால் டைட்டில் கார்டில் ஸ்க்ரீன் பிளேக்கு உதவியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில இயக்குநர்களுடைய பேரை போடுறாங்க. ஜெகன் மாதிரியான இயக்குநர்கள்லாம் போடுறாங்க. இவர்களெல்லாம் உள்ளே இருந்தும் இன்னும் சிறப்பாக அந்த ஸ்க்ரீன் பிளேயை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தோன்றுவதை தவிர்க்க முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் துவங்கிய காட்சியிலிருந்து யோகி பாபு காட்சிகள் முடிந்ததற்கு பிறகு திரைக்கதையினுடைய வேகம் ரொம்ப குறைஞ்சு போயிடுது. இந்த திரைக்கதையில் இருக்கிற முக்கியமான முரண் என்ன அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்ல வேண்டிய ஃபாஸ்ட்டாக கடந்து விட வேண்டிய காட்சிகளுக்கு ரொம்ப தொய்வான திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. ரொம்ப எமோஷனலாக மனசுக்கு நெருக்கமாக ரொம்ப ஃபீல் குட்டாக சொல்ல வேண்டிய அந்த உணர்வு சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப அதிவேகமான திரைக்கதை அமைச்சிருக்காங்க. இது ரெண்டும் முரணாக மாறி பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த திரைக்கதை வடிவம் நிச்சயமாக ஒரு மைனஸாக இந்த படத்திற்கு மாறி இருப்பதை தவிர்க்க முடியல. அந்த வகையில் இந்த படத்தினுடைய முதல் மைனஸ் படத்தினுடைய திரைக்கதை. படத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கு இல்லையா, அது நிறைய காட்சிகளால் நிரம்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு போர்ஷனாக இருக்குது. செகண்ட் ஆஃப் துவங்கும் பொழுதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தா அதே உணர்வை தான் நமக்கு செகண்ட் ஆஃபும் ஏற்படுத்துது. அதே மாதிரியான காட்சி அமைப்புகள், அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறாங்க, வேறு உடைகளில் பேசுகிறாங்களே ஒழிய சூழல், காரணம், பிரச்சனைகள் எல்லாமே ஒரே விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃபை பார்த்தது போலவே செகண்ட் ஆஃபும் இருக்கும் அப்படிங்கிறது படம் பார்ப்பவர்களுக்கு எத்தனை பெரிய அயற்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத இன்னும் துல்லியமாக உள்வாங்கிக்கிட்டு செகண்ட் ஆஃபை இன்னும் வேறு விதமாக அமைத்திருந்தார்கள்னா நிச்சயமாக அந்த படத்துக்கு அது கூடுதல் பலமாக அமைஞ்சிருக்கும். அதை செய்யாமல் போனதால் ஃபர்ஸ்ட் ஆஃபும் செகண்ட் ஆஃபும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான காட்சிகளால் நிரம்பி இருப்பது படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ். ஸோ படத்தினுடைய அடுத்த மைனஸும் இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் தான்.
படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா நடிகர் ஆர்கே சுரேஷ் அவர்கள் தான். அவர் தான் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரியான ஒரு ரோலை ப்ளே பண்ணுறார். இதுவரைக்கும் ஒரு நடித்த படங்களில் எப்படியான முகபாவங்கள் இருந்துச்சோ, எப்படியான டயலாக் டெலிவரிஸ் இருந்ததோ, அதையே தான் இந்த படத்துலேயும் அவர் செய்கிறார். அதை தாண்டி அவருடைய கதாபாத்திரம் கட்டமைக்கப்பட்ட விதமே ரொம்ப வலுவாக இல்லை. விஜய் சேதுபதி அவர்களுக்கும் ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கும் பர்சனலாக ஜென்ரலாக சில பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ இருந்தது. அது செய்திகளில் வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அந்த ஒரு காரணம் தான் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற முரண் பகைக்கு காரணம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க. அது பெருசாக நமக்கு கனெக்ட் ஆகலை. ஏதாவது ஒரு ப்ராப்பரான காரணம் இருந்து இவங்க 2 பேரும் முறைச்சிக்கிட்டு ரொம்ப கோபத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒருவேளை பெட்டராக அமைஞ்சிருக்குமோ அப்படின்னு தோணுது. எனிவே ரொம்ப வலுவில்லாத ஒரு கதாபாத்திரமாக இந்த ஆர்கே சுரேஷ் கதாபாத்திரம் அமைந்தது படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மைனஸ். அது இந்த படத்தை மக்கள் மனசுலேருந்து ஒரு படி கீழே இறக்குது அப்படிங்கிறத தவிர்க்க முடியவில்லை. படத்தினுடைய அடுத்த ரொம்ப முக்கியமான மைனஸ் படத்தொகுப்பாளர் பிரதீப் ராகவ் அவர்கள். இவர் இதுக்கு முன்னாடி ஒரு சில டிராகன் மாதிரியான நல்ல படங்களும் எடிட் பண்ணியிருக்காரு. அதற்கு அடுத்ததாக ஜனநாயகன் உட்பட இன்னும் சில லைனப்புமே அவருக்கு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனாலும் இந்த படத்தினுடைய எடிட்டிங்கை பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான். ஒரு இடத்துல அவர் அந்த படத்தை கட் பண்ணிவிட்டு இன்னொரு சீனுக்கு போகிறார் அப்படின்னா அந்த சீன் முடிஞ்சு அந்த ட்ராவல் முடிஞ்சு திரும்ப இந்த காட்சிக்கு வரும் பொழுது இந்த காட்சியை மறக்கிற அளவுக்கான ஒரு பெரிய நீளத்தை கொடுக்குறார். கட் பண்ணும் பொழுது ஒரு இடத்துல இருந்து திரைக்கதையில் இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த நீளம் சரியாக இருக்கிறத ஒரு எடிட்டர் தான் தீர்மானிக்கணும். அதை இவர் இந்த படத்தில் சரியாக செய்யலையோ அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தோணுது. அந்த வகையில் அவருடைய அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான மைனஸாக மாறி மக்கள் மனசுலேருந்து இந்த படத்தை ஒரு படி கீழே இறக்குது. படத்தினுடைய அடுத்த மைனஸ் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இந்த படத்துக்கு ஒரு கடினமான உழைப்பை கொடுத்து ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு ஒரு வேலையை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஆனாலும் அவர் வழக்கமாக செய்கிற வேலையைத்தான் இந்த படத்துலேயும் செஞ்சுருக்கிறாரு. இந்த படத்துக்குன்னு பிரத்யேகமாக ஒரு தனித்தன்மையுடன் கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்கு, எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை இந்த படத்தில் அவர் பண்ணலையோ அப்படிங்கிறது நமக்கு இந்த படத்தை பார்க்கும் பொழுது எழுகிற முதல் கேள்வியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, படத்தை பார்க்கிற பொழுது திரையரங்கத்தில் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும் பொழுது இது ஒரு நல்ல பாடல் மாதிரியான ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்குது. ஆனால் திரையரங்கத்திலேருந்து வெளியில் வந்ததற்கு பிறகு அந்த பாடலுடைய ஒரு வரியோ அந்த டியூனோ எதுவுமே நம்மளுடைய மனசில் நிற்காமல் போனது இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ். அந்த வகையில் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இன்னும் கூடுதலான உழைப்பை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படி ஒரு கூடுதலான ஒரு சிறப்பு உழைப்பை சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இந்த படத்திற்கென கொடுக்காமல் போனது ஒரு மைனஸாக மாறி இந்த படம் மக்கள் மனசுலேருந்து ஒரு படி கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. தலைவன் தலைவி படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாகவே பார்த்தோம். பொதுவாக நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத தாண்டி ப்ளஸ்ஸாக இருக்கிற சில விஷயங்கள் இந்த படத்தில் எப்படி மைனஸாக மாறுனுச்சு, மைனஸாக தெரிந்த விஷயங்கள் சில நேரங்கள் எப்படி ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இன்னும் டெப்த்தாக டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அந்த வகையில் இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸாக நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அந்த படத்தினுடைய காஸ்டிங். இந்த படத்திற்காக பிரத்யேகமாக செம்பன் வினோத் மாதிரியான மலையாளத்திலேருந்து சில ஆட்களை கொண்டு வந்திருக்காங்க. வினோத் சாகர்னு ஒரு ஆளை நடிச்சிருக்காரு, ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ராட்சசனில் வந்த வினோத் சாகர். அவர்கள் மாதிரியான அந்த காஸ்டிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஆட்களை கொடுத்ததுனால அந்த கதாபாத்திரங்கள் படத்தோட ஒன்று போய் அந்த காட்சிக்கு கூடுதல் சுவாரஸ்யத்தை கொடுத்தது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் ஏகப்பட்ட கதாபாத்திரங்களை படத்துக்குள்ளே வச்சு எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், எல்லாருக்குமே ஈக்குவலான வசனங்கள் கொடுக்கணும், காட்சிகள் கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் எல்லாரையும் நடிக்க வச்சதன் அடிப்படையில் தியேட்டரை விட்டு வெளியில் வரும் பொழுது நமக்கு எந்த கதாபாத்திரமுமே மனசில் நிற்காமல் போனது இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ். படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மைனஸ் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு வெயிட்டான ஒரு ஹீரோ இருக்கிற படத்தில் ஒரு ப்ராப்பரான வில்லன் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய மைனஸாக தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னா, இவங்க வில்லனாக சொல்கிற அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப வீக்காக தெரிகிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஹீரோ
எதிரில் நிற்பவர்கள் எல்லாரும் ஆர்கே சுரேஷ் மாதிரி இன்னொரு வில்லன் கதாபாத்திரம் ஒருத்தர் வராரு. அவர் கிளைமாக்ஸில் இதனால தாண்டா நான் அப்படிலாம் பண்ணேன்னு ஒரு காரணம் ஒன்று சொல்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப வேல்யூவாகவே இல்லை, ரொம்ப வீக்காக தெரிகிறது. ஒரு வலுவில்லாத ஒரு வில்லன், ஒரு பிரம்மாண்டமான ஹீரோ, ஒரு வலுவில்லாத வில்லன், இந்த காம்போ இருக்கு இல்லையா, இது இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் இந்த படத்தில் வில்லனே இல்லாமல் போனாலும் குடும்பத்திற்குள்ளாக இருக்கிற, குடும்ப உறவுகளுக்குள்ளாக இருக்கிற ஈகோ தான் ஒரு பிரச்சனையே கிரியேட் பண்ணுது. அந்த ஈகோ தான் எல்லாருக்கும் வில்லனாகவே இருக்குது. அந்த ஈகோவை தவிர்த்துட்டா உறவுகள் ரொம்ப சுமூகமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னது இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான ப்ளஸ். படத்தில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பாசிட்டிவான ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய போக்கில் வர சில சீரியஸான காட்சிகளை கூட ரொம்ப அழகான சின்ன சின்ன நகைச்சுவை வசனங்களை போட்டு அந்த காட்சியை எளிமைப்படுத்தி அந்த காட்சியை சுவாரஸ்யப்படுத்தி இருக்காங்க. அது படம் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, சீரியஸாக இருக்கும் பொழுது டக்குன்னு ஒரு சிரிப்பு வரும் பொழுது அந்த உணர்வு ரொம்ப நல்லா இருக்குது. அது இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ். ஆனாலும் அப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே, ஒரு சீரியஸான காட்சியை ஃபன்னாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே சில விஷயங்களை பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்படியான சில காட்சிகளை நம்மளால் கெஸ்ஸும் பண்ணிட முடியுது. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, பாபா பாஸ்கர் வர காட்சி, அவர் இப்படி தான் வரப்போகிறாரு, கோவமாக ஸ்டார்ட் பண்ணி இப்படி அந்த காட்சி இப்படி தான் முடிய போகுது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் சொல்கிற அந்த வசனம் இப்படி தான் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சது. ரொம்ப எளிமையாக கெஸ் பண்ணும்படியாக சில காட்சிகளை கட்டமைச்சது இந்த படத்தினுடைய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லியாகணும். படத்தில் கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த படம் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவு சார்ந்த பிரச்சனைகளை, அவர்களுக்குள்ள வர ப்ராப்ளம், சண்டைகள், சச்சரவுகள், பிரிவுகள், இதைத்தான் டீல் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிறகு அதற்கான காட்சிகளை எழுதும்போது எவ்வளோ வித்தியாசமான காட்சிகளை அவங்க யோசிச்சிருக்கணும். அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம காலமாக பல சீரியல்களில் பார்த்து பழக்கப்பட்ட நாத்தனார் உள்ள அவங்களுக்கும் கதாநாயக்கும் இடையே ஏற்படுகிற அந்த கிளாஷு, தன் கையில் இருந்த ஒரு பொறுப்பு மருமக கையில் போனோடனே மாமியாருக்கு வர கோபம், இப்படி ரொம்ப சாதாரணமான காட்சிகளுடைய தொகுப்பாக இந்த படம் இருக்கிறது அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது ஒரு அயற்சியை ஏற்படுத்துது. அந்த விஷயம் இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ். ஆனாலும் அதே நேரத்தில் படத்தை விட்டு வெளியில் வரும் பொழுது என்னதான் சண்டை, என்னதான் பிரச்சனை, என்னதான் கவலைகள் இருந்தாலும் நாம் மனசு விட்டு நம்ம ஈகோவை விட்டு ஒரு முறை அப்படி பேசி அப்படி உட்கார்ந்து எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கிட்டா எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு ஒரு சுமூகமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளால் வாழ்ந்துட முடியும்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி, அதை தாண்டி தேட்டர்லேருந்து வெளியில் வர்றவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட அவங்கள அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி இந்த படத்தினுடைய ஒரு ப்ளஸ். படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இந்த படம் நமக்கு சில நெருடல்களை கொடுத்தாலும் பல இடங்களில் நம்மளை சந்தோஷப்படுத்திச்சு, நம்மளை சுவாரஸ்யப்படுத்திச்சு. அதை தாண்டி குடும்பங்கள் திரும்பவும் கொண்டாடுகிற ஒரு படமாக இந்த படம் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற இந்த தலைவன் தலைவி படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்குகிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். தலைவன் தலைவி படத்திற்கு நம்முடைய தூண் வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 4. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய சில மைனஸ்களை நாம் சுட்டி காட்டியதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த மைனஸ் எல்லாம் இவங்க சரி செஞ்சுருந்தா இந்த படத்தை இன்னும் பெட்டரான, இன்னும் அற்புதமான ஒரு படமாக மக்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வில் தான். அதை தாண்டி இந்த படம் குடும்பத்தோடு சென்று பார்ப்பதற்கு ஒரு உகந்த படம். இந்த படத்தினுடைய நீளம் ஒரு 2.5 மணி நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2.5 மணி நேரமும் நம்மளை என்கேஜ் பண்ணுற, நம்மளை சுவாரஸ்யப்படுத்துகிற ஒரு படமாக இது இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த படம் சார்ந்த விமர்சனத்தோடும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.